அன்புக்குரியவர்களே, கடலில் கப்பல் ஒன்று போய்க் கொண்டிருந்தது. திடீரென்று கடலில் புயல் வீசியது. பிரயாணிகள் பயத்தால் நடுநடுங்கி போனார்கள். ஆனால் கப்பலில் கேப்டன் மட்டும் கடலில் எதுவுமே நடைபெறாதது போல தன் பணிகளை மும்முரமாக செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்த பிரயாணிகள் ஆச்சரியமடைந்தனர். ஒருவன் மட்டும் கப்பல் கேப்டனை அணுகி அவன் கேட்டான், கேப்டன், புயல் கடுமையாய் வீசுகிறது, பிரயாணிகள் பயப்படுகின்றனர், உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமில்லாமல் நீங்கள் உங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அது எப்படி சாத்தியம், உங்களுக்கு பயமே இல்லையா என்று கேட்டான். கேப்டன் அமைதியாக சொன்னார், எல்லாம் இறந்து போன என் தகப்பனார் எனக்கு கற்றுத்தந்த பாடம் என்று. இறந்து போன தகப்பனாரா? அவர் இறப்பதற்கு முன் என்ன வேலை செய்தார் என்று பயணி கேட்டான். அவர் ஒரு கப்பலின் கேப்டனாக இருந்தார் என்று கேப்டன் சொன்னார். அப்படியா? அவர் எப்படி இறந்து போனார் என்று பயணி கேட்டான். அவரும் இதே கடலில்தான் அவர் வாழ்க்கை முடிந்தது. அவர் வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய தகப்பனாரின் வாழ்க்கையும் இதே கடலில் தான் முடிந்தது. அவரும் ஒரு கப்பல் கேப்டனாகவே இருந்தார் என்று சொன்னார். பயணி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். அப்படியானால் உங்கள் பரம்பரைக்கே மரணத்தை தருகின்ற இந்த கப்பலை பார்த்து உங்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே என்று ஒரு கேள்வியை கேட்டான். கேப்டன் சிரித்து கொண்டே சொன்னார், பயமா? அது இல்லவே இல்லை. ஏன் பயப்பட வேண்டும்? எல்லாரும் பிறக்கும் போதே அவர்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. ஆக எல்லாரும் மறிக்க வேண்டியவர்கள். இவ்வளவு பேசுகிறீர்களே, உங்கள் வீட்டிலே மரணம் ஏதும் நிகழ்ந்தது இல்லையா என்று கேட்டார். பயணி சொன்னான், ஏன் இல்லை, சமீபத்தில் தான் என் தகப்பனார் இறந்து போனார். ஆனால் அவர் அமைதியாக படுக்கையிலே உறங்கும்போது அவர் இறந்து போனார். அவர் மட்டுமல்ல, அவருடைய தகப்பனாரும் இப்படி படுக்கையிலே உறங்கி கொண்டே மரித்து போனார் என்று சொன்னார். கேப்டன் கேட்டார், அப்படியானால் ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் படுக்கைக்கு போகும்போது படுக்கையை பார்த்து பயப்படுவது உண்டா என்று கேட்டான். உடனே பயணி சொன்னார், படுக்கை ஒன்றும் கடல் போல் இல்லையே, படுக்கை மிகவும் பாதுகாப்பான ஒன்று அல்லவா என்று பிரயாணி பதில் சொன்னார். உடனே கேப்டன் சொன்னார், நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையை சொல்ல போனால் கடவுள் இல்லாத இடம் என்று ஒன்று கிடையாது. அவருடைய கிருபை கடலிலும் உள்ளது, படுக்கையிலும் உள்ளது. படுத்து கிடப்பவன் எழுந்து கடலில் சென்று மரித்ததும் உண்டு. கடலில் சென்று கொண்டிருந்தவன் வீட்டில் வந்து படுத்த இடத்தில் மரித்து போவதும் உண்டு. ஆகவே நீங்கள் படுக்கையை பார்த்து பயப்படவில்லை என்றால் நான் ஏன் கடலை பார்த்து பயப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். மத்தேயு 10 30 31 சொல்கிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள் என்பதாக. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.